ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ என்று சக்திபீட பவனியிலே நாம் பார்க்க இருக்கும் சக்திபீடம் கண்டகீஸ்வரி சக்திபீடம். கண்டக்யாம் கண்டபாதஞ்ச தத்ர சித்திர்ன சம்சயः தத்ர சா கண்டகி சண்டி சக்கரபாணிஸ்து பைரவः. கண்டகி நதிக்கரையில் சதிதேவியின் கன்னம் விழுந்த இடமாகும். இந்த இடம் சித்தி தரும் ஸ்தலத்தில் ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்னையின் உடற்கூறுகளில் வலது கன்னம் விழுந்த இடமாக கருதப்படும் இது நேபாள நாட்டில் மஸ்டாங் மாவட்டத்தில் உள்ளது. தாக்ஷாயினியின் வலது கன்னம் 3-4 துண்டுகளாக சிதறி ஆழ்ந்த அகண்ட பள்ளங்களாயின. பிற்காலத்தில் இவை ஏரிகளாக மாறின. இவற்றை தாமோதர் குண்டங்கள் என்கின்றனர். இந்த தாமோதர் குண்டமே மகாசக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்கிறது. மகிமை வாய்ந்த இந்த பீடத்தின் தேவி கண்டகீஸ்வரி, கண்டகி சண்டி, காளி கண்டகி, நாராயணி என பல பெயர்களில் போற்றப்படுகிறார். தலத்தின் க்ஷேத்திர பைரவராக சக்கரபாணி திகழ்கிறார். தாமோதர் குண்டத்திலிருந்து நதிகள் 2 உற்பத்தியாகின. ஒன்று மரியஸ்யான், மற்றொன்று கண்டகி. புனிதமான கண்டகி நதியில்தான் அன்னையின் வலது கன்னம் விழுந்ததாக கருதப்படுகிறது. இங்குள்ள வரலாற்று கதைகளுள் ஒன்று, கண்டகி எனும் அழகிய தேவதாசி பெண் விஷ்ணுவின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தாள். வேறு வழியின்றி குல வழக்கத்தில் ஈடுபட்டாலும் ஆன்மாவையும் உடலையும் பிரித்து பார்க்க தெரிந்திருந்த அவள் விஷ்ணு பக்தியிலேயே திளைத்திருந்தாள். இருந்தாலும் தன்னை நாடி வருபவரை தன் பதியாகவே பாவித்து ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை தவறாமல் செய்து வந்தாள். அவளின் செயலை ஊரார் எள்ளி நகையாடினர். ஆனால் அவள் தன் போக்கை மாற்றிக்கொள்ளவே இல்லை. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.